அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 8/3/2026 விசுபாவசு வருடம் மாசி மாதம் 24ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 முதல் 4:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3லிருந்து 4:30 மணி வரை. யமகண்டம் 12லிருந்து 1:30 மணி வரை. இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:26 கும்பலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய சோதனைகளும் கஷ்டங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இதிலெல்லாம் இருந்து விடுபடுறதுக்கான ஒரு எளிமையான வழி என்ன அப்படின்னா, சிறந்த ஒரு ஜோதிடரை பார்த்து நம்ம பலன்கள் கேட்டு நமக்கு இந்த நேரம் நல்லா இருக்கா, நாம் என்ன மாதிரியான விஷயங்களை இப்போ மேற்கொண்டால் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தீரும் அப்படின்னு நம்ம அலசி ஆராய்ஞ்சு அதை செய்யணும். ஒரு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கூட சாதாரணமாக அந்த கோவிலுக்கு இந்த நேரம் போனால் நமக்கு நல்லதா அப்படின்னு தெரிந்துட்டு செய்கிறது நல்லது. அந்த வகையில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் காணப்படுகிறது. இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை நீங்கள் மகிழ்ச்சியாக செய்து முடிப்பீர்கள். சக பணியாளர்களோடு நல்லுறவு கொண்டிருப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் விருந்தினருடைய வருகையால் மகிழ்ச்சி நிலவும். இதனால் நீங்கள் மிகவும் உற்சாகத்தோடும் உறுதியோடும் காணப்படுவீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். செழிப்பாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை சுமூகமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீர்கள். முக்கியமான நடவடிக்கைகள் இன்று நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியினுடைய தரம் இன்று பாராட்டை பெறக்கூடிய வகையில் இருக்கும். பணிகளை அனுசரணையோடு செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நகைச்சுவை உணர்வு காரணமாக துணையோடு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இது உறவை வலுப்படுத்த உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். அதிகம் சேமிக்கக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். நிதி நிலைமை இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது. சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபடுவீர்கள். இதன் மூலமாக பதட்டத்தில் இருந்து விடுபடுவீர்கள். இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்வதில் தாமதம் காணப்படலாம். இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கலாம். பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனைகள் காரணமாக குழப்பமான மனநிலையில் இருப்பீர்கள். துணையை வருத்துமுறை செய்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படலாம். கூடுதல் செலவுகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையுடைய உடல் நலத்தில் இன்று அதிகமான கவனம் செலுத்துவது நல்லது. அதற்காக சிறிது பணத்தை செலவு செய்ய வேண்டியது ஏற்படலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும். நேர்மறை எண்ணத்தோடும் உற்சாகத்துடனும் இருப்பது சிறப்பு. பணியை பொறுத்தவரை கூடுதல் பணிகள் காணப்பட்டாலும் பணியில் வளர்ச்சி காணப்படும். இன்று கவனத்தோடு பணியாற்றுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையோடு பழகும்போது உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள். இதனால் இருவருக்கும் இடையிலான நல்லிணக்கம் பாதிக்கப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது. வரவை விட செலவு அதிகமாக காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன உளைச்சல் காணப்படலாம். இதனால் கால்வலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீர்கள். முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்த பலன் காண்பீர்கள். வேலை தொடர்பான பயணம் காணப்படும். இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நேர்மறையான அணுகுமுறையை மேற்கொள்வது உதவிகரமாக இருக்கும். இன்று பொறுப்பு மற்றும் உற்சாகமான மனப்பான்மை உங்களிடம் காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். வரவேண்டிய நீண்டகால நிலுவைத் தொகை வந்து சேரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகமும் ஆர்வமும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும்.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது. நீங்கள் விரும்பியதை அடைய இன்று கடினமாக உழைக்க வேண்டும். பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களோடு மோதல் காணப்படலாம். பணிகளை கையாளும் போது பொறுமை அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு பேசும்போது அதிகமான கவனம் வேண்டும். கோபம் கொள்வதால் உறவில் நல்லிணக்கம் கெட்டு போகலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்காது. வீட்டில் பெரியவர்களுடைய உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. விரைந்து செயலாற்றுவது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகள் இன்று சுமூகமாக நடக்க கவனத்தோடு பணியாற்ற வேண்டும். தொழில் சார்ந்த அணுகுமுறை இன்று முறையாக மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு இன்று சந்தேகம் மோதலை ஏற்படுத்தலாம். நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த சந்தேக போக்கை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை போதிய பணம் காணப்படலாம். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறது. செரிமான பிரச்சனைகள், கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் தொழில் சார்ந்த மற்றும் யதார்த்தமான அணுகுமுறை உங்களுடைய வளர்ச்சிக்கு வழிகாட்டும். உங்களுடைய செயல்களை சிறந்த முறையில் ஆற்ற அமைதியான அணுகுமுறை வேண்டும். இன்று பணியை பொறுத்தவரை ஓய்வெடுக்க முடியாத பணிகள் அதிகமாக இருக்கலாம். பணியில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளோடு ஒத்துப்போக பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப உறவுகளிடத்தில் நட்போடு நடந்து கொள்ள வேண்டும். இதனால் குடும்ப வட்டார உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மை இருக்காது. வரவும் செலவும் சமமாக இருக்கும். எந்த ஒரு முக்கியமான முடிவும் எடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாகவே காணப்படும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களிடத்தில் தொடர் முயற்சி மூலமாக நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு முன்னேற்றம் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படும். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு நல்லுறவு காணப்படும். மகிழ்ச்சியான மனநிலையில் இன்று உணர்வுகளை துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பணவரவு காணப்படும். ஆன்மீக விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நல்ல தேக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். நேர்மறை எண்ணத்தோடு காணப்படுவீர்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய தேவைக்கு பயன்படக்கூடிய சரியான முடிவுகளை நீங்கள் எடுக்க முடியும். துடிப்பான நாளாக இன்றைய நாள் அமைகிறது. கவனத்தோடு செயல்பட்டால் நன்மை விளையும். பணியை பொறுத்தவரை பணிகளை உறுதியுடனும் எளிதாகவும் மாற்றுவீர்கள். முயற்சி மூலமாக வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் உங்களது துணையோடு விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள். இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் இன்று பணத்தை முதலீடு செய்யலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்க போகிறது. உற்சாகமாக இருப்பீர்கள். தேவையற்ற எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை நீங்கள் இன்று கவனத்துடனும் விழிப்புடனும் பணியாற்ற வேண்டும். உற்சாகமின்மை மற்றும் சோம்பல் காரணமாக பணியில் தவறு ஏற்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்படலாம். நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தி அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை கவனமின்மை காரணமாக பண இழப்பு ஏற்படலாம். தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். இந்த சூழ்நிலையை நீங்கள் கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி மற்றும் தியானம் மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் அதிகமான கவனம் வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு கவலையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தலாம். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது. பணியில் தவறுகள் நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் இன்று உங்களது துணையுடனான நல்லிணக்கம் கெட்டு போகலாம். துணையோடு தெளிவாக பேச வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்காது. சில சூழ்நிலைகளில் நீங்கள் பணத்தை சரியாக கையாள இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது. சளி மற்றும் தொண்டை பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடலாம். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.